காய்ஸ் வணக்கம். ஒரு நண்பர் கேட்டிருந்தார், நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க, உங்களோட வரலாறு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தார். அந்த நண்பனுக்காக வேண்டி இந்த பதிவு பின்னாடி வீடியோ வருது பாருங்கள். வரலாறு அடுத்தடுத்த எபிசோடில் கட்டாயம் உங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போதைக்கு சொல்ல நேரம் கம்மியாக இருக்குது. அதனால் அடுத்த பதிவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? வருத்தப்பட்ட வைக்க நண்பர், நேற்று கேள்வி கேட்டிங்க, இன்றைக்கி பதில் சொல்கிறேன்ட்டுன்னு. அடுத்த எபிசோடில் கரெக்டான பதிலை உண்மைத்தன்மையோடு உங்களுக்கு நான் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபீல் பண்ணாமல் தயவு செஞ்சு வீடியோ கடைசி வரையிலும் புதுசாக பார்க்குற நண்பர்களும் சரி, பழைய நண்பர்களும் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, அரிசி பருப்பும் சோத்துக்கு தக்காளி போட்டு சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் பொடி போட்டு மிளகா போட்டு வணக்கியிருக்கோம். இப்போது நல்லா தக்காளி வெங்காயம் வேகட்டும் அந்த மசாலேன்ட்டு விட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தபடியாக நம்ம அந்த அரிசி எடுத்து கொட்ட போகிறோம். அரிசியும் பருப்பையும் இது ஒரே அமிச்சிருங்க. இப்போ என்ன பண்ண, அந்த அரிசி பருப்பு எடுத்து இதில் வந்து கொட்ட போகிறோம். பதில் சரிங்களா? ஆமாம். அடுத்த வீடியோ இப்போ நம்ம சேனலில் பார்க்கறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே ஒரு லைக் பண்ணிங்க, அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குங்கிறத அடுத்த இது நான் பதிவு இதே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இது ஸ்வீட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணால் தாளிச்சு விட்டோம், ஒரு கிண்டி விட்டுறோம் எல்லாத்தையும் அப்படியே. சரிங்களா? நம்ம ஒரு அப்படி கிண்டி விட்டோம்னா தான் அது நல்லா இதாகும், வேகும். இப்போ குக்கரை போட்டு மூடி வச்சுருவோம், வேகட்டும் நல்லா. காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அரிசியும் பருப்பு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அதை எப்படி இருக்குன்னு வாங்க எபிசோடுக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க போவோம். காய்ஸ், இப்போ அரிசியும் பருப்பு ரெடி. சரிங்களா? செஞ்சிட்டோம். எப்படி சாப்பிட்டு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க பார்ப்போம். டட்டடான் 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 பாருங்கள், அரிசி பருப்பு சாப்பாடு ஜம்முன்னு இருக்கா. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, 1/2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு. சரிக்கு சரி. மட்டன் எப்படி சரிக்கு சரி போடுமோ, சிக்கன் எப்படி பிரியாணிக்கு சரி போடுவோம், அந்த மாதிரிக்கே சரிக்கு சரி. சரிங்களா? போட்டு வரமிளகா, சின்ன வெங்காயம், தேவைப்படுறவங்க பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஆமாம், ஆயில் போட்டு செஞ்சு சரி, பரவாயில்ல. ஏதோ ருசிக்கு இல்லாட்டினாலும் பசிக்கு சாப்பிட்லாம். ரைட்டு, நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குங்க.